சைனா டேம் கட்டுறதுனால மெட்டல் ஸ்டாக்ஸ் நல்லா கொஞ்சம் ரேலியாக இருக்குது நேற்று. இதில் நெகட்டிவ் இருக்குது, அந்த நியூஸை பிபிசி சொல்லுது, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் மட்டும் பார்ப்போம். மெட்டல் ஸ்டாக் ஏறி இருக்குது. அப்புறம் ஹெவி வெயிட்டான ஹெச்டிஎஃப்சி, ஐசிசிஐ இதெல்லாமே நல்லா ஏறி இருக்குது. பேங்கிங் செக்டர் நல்லா ஏறி இருக்குது. சரியா, 100 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் நேற்று முடிஞ்சது. அதுவும் சப்போர்ட்டில் ஒரு க்ரீன் கேண்டில் போட்டது ஒரு பாசிட்டிவான சைடு. அதே மாதிரி 25,000ங்கிற ஒரு சைக்காலஜிக் லெவலில் கீழே பிரேக் பண்ணாலும் கூட ரெக்கவர் ஆகி மேலே க்ளோஸ் வச்சுருக்கிறது இன்னும் நிஃப்டிக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. அதே நேரத்தில் யூஎஸ் மார்க்கெட் நல்லா ஹையில் போய் அதுவும் பாசிட்டிவான செய்தி. அதே மாதிரி கிஃப்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ் 90+ பாயிண்ட்ஸு அப்சைட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, அதுவும் பாசிட்டிவான செய்தி. எல்லாமே பாசிட்டிவ். சரி, இப்போது இன்றைக்கி பவர்டு ஸ்பீச் இருக்குது, அதுவும் பாசிட்டிவாக அமைஞ்சால் எல்லா மார்க்கெட்ஸுமே மேலே போகணும்னு நம்ம நம்பலாம். குளோபல் மார்க்கெட் டோ ஜோன்ஸ் 1/4% அப்பு, S&P 500 1/4% அப்பு, நாஸ்டாக் 1/2% அப்பு, யூரோப் மார்க்கெட் FTSE 1/4% அப்பு, CAC இட்டாலி 1/4% டவுனு, DXC ஜெர்மனி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆச்சு. ஆசியன் மார்க்கெட் ஜப்பான் நிக்கி 1/2% அப்பு, 1.5% அப்பு, கொரியா கோஸ்பி ஃப்ளாட்டு. ஏடிஆரை செக் பண்ணும்போது HDFC 4.5% அப்பு, ஆஃப்டர் ஹவர்ஸில் 1/2% அப்பு, 4.5% அப்பு. அதே மாதிரி ஐசிஐசிஐ 3% அப்பு, ஆஃப்டர் ஹவர்ஸில் 1/4% டவுனு. விப்ரோ 1% டவுனு, ஆஃப்டர் ஹவர்ஸில் 1% அப்பு. இன்ஃபோசிஸ் ஃப்ளாட்டு 1.5% ஆஃப்டர் ஹவர்ஸில் அப்பு. ரிலையன்ஸ் 4.5%. ரிலையன்ஸ் நேற்றே விழுந்திருந்தது, இன்றைக்கும் ஏடிஆர்லையும் டவுனுன்னு காமிக்குது. சரி, அப்போது இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்லோவாகவும், குளோபல் மார்க்கெட் அப்சைட், ஏடிஆர் அப்சைட். சரி, சில நியூஸஸ் பார்த்துட்டு மற்ற இதெல்லாமே பார்க்கலாம். நியூஸை பொறுத்தவரை வால் ஸ்ட்ரீட் ஜோர்னல் எபிஸ்டன்ட் அந்த ஃபைல் பற்றி அந்த இது போட்டது, அந்த ஆர்டிக்கலை. அதனால் ஒயிட் ஹவுஸ் அதை பேன் பண்ணியிருக்கிறதாக NDTVலேருந்து வந்திருக்கிறது. அப்புறம் ஒபாமா பற்றி ஒரு பிக்சரை ட்ரம்ப் அது குறிச்சிருந்தார், எல்லா நியூஸ்கள்லேயும் வந்தது. அதாவது அவர் ஒரு கைதுடைய ட்ரெஸ் போட்ட மாதிரி. இந்த இது ஃப்ளாஷ் நியூஸ் ஆச்சு. அது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக இது பண்ணுது. அப்புறம் அந்த ஓமனில் உள்ள நர்ஸுக்கு ஹெல்ப் பண்ண சாமுவேலுங்கிறவர் எங்கள்கிட்ட பேசவே இல்லை, அதோட இறந்தவருடைய சகோதரர் பேசவே இல்லை, எங்கள்கிட்ட கேட்காமையே கலெக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இங்கே எழுந்திருக்கு, எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்திருக்கிறது. சரி, ரஷ்யாவில் உக்ரைன் 70 ட்ரான்ஸ் வச்சு அட்டாக் பண்ணது எல்லாத்தையுமே இவங்க வழிமறித்து அடித்ததாக ரஷ்யா சொல்லுது. அதே மாதிரி எப்பவும் அது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு. எப்பவும் இல்லாத விதமாக ரஷ்யா மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறதாக இந்துவில் வந்திருக்கிறது. அதுக்கு ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்காரு, மனித அபிமானம் இல்லாமல் ஹியூமனிட்டி மேலே தாக்குதல் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்கே மிகப்பெரிய வார் போயிட்டுருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏண்டா ட்ரான்ஸ் அதிகமாகவும் ரஷ்யா தாக்குதல் நடத்துறதும் ஜெலன்ஸ்கி இந்த மாதிரி பேசுறதை வச்சு மிகப்பெரிய வார் நடந்துகிட்ருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அஸ் யூஸ்வல் இதில் பாவம் உணவுக்காக நிற்கிறவங்கள கொல்லப்படுறது அல்ஜசீராவில் வந்திருக்குது. அங்கே இன்னும் சீஸ்ஃபயர் பற்றி வரல. இது நெட்டன்யாஹூ ஃபுட் பாய்சனாக அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஒர்க் பண்ணுறதாக செய்திகளில் வருகிறது. சரி, இப்போ சைனாவினால நமக்கு மெட்டல் ஸ்டாக்ஸ் ஏறிச்சுன்னு வந்தோம்ல. இப்போது பிபிசியில் என்ன சொல்கிறாங்க, சைனா டேம் கட்டுறது இந்தியாவுக்கு ஃபேரு, பங்களாதேஷ் ஃபேர் அப்படிங்கிறாங்க. எப்படின்னா அந்த திபெத்தில் தான் கட்டுறது. அது அந்த ஆறு பிரம்மபுத்திரான்னு நினைக்கிறேன், அதை சரியாக செக் பண்ணணும். அந்த ஆற்றுல கட்டுறது இந்தியா சைடாக வரும், பங்களாதேஷ்லேருந்து இந்தியா சைடு வரும். அது பாதிப்பு தண்ணீர் ப்ராப்ளம் இருக்குது. ஏற்கனவே இந்தியா அந்த சிந்துவெள்ளி அந்த இதை பாகிஸ்தான் கட் பண்ணி வச்சு இந்த சமயத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இவங்க இதை கட்டுறாங்களோங்கிற ஒரு ஐயம் இருக்கிறது. அந்த பாலிட்டிக்ஸ் நம்ம போக வேணாம், கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் அதை பற்றி. ஏன்னா $167 பில்லியன் கட்டுறாப்புல உலகத்திலே மிகப்பெரிய
டேம். இதில் அதிகமான பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? சரி, இது வந்து செய்திகள். இதை பொறுத்தவரை யூஎஸ்டி விக்ஸை செக் பண்ணும்போது 1.5% அப்பு, கொஞ்சம் ஃபியராக அதிகமாகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஐஎன்ஆர் வந்து 86.2, 86க்கு மேலே 2வது நாளாக தொடருது. இது கொஞ்சம் ஃபியர் இருக்கிறது. மணி வேல்யூ கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருகிறது. 86, 85 கீழே வந்தால் நல்லது. 86, 87 எப்படி போனால் நமக்கு மணி வேல்யூ குறையுது. சரி, கோல்டு வந்து 3400 பக்கமாக வந்துருச்சு. 3395, 3500 தான் லைஃப் டைம் ஹை. ஸோ உலகத்தில் ஒரு சின்ன ஃபேர்னஸ் இருக்கிறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். மெயினாக என்ன ஃபேர்னஸ்னால், ஈரான் வந்து மறுபடியும் அந்த நியூக்ளியர் டாக்கு யூகே, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி இவங்ககிட்ட நடத்துகிறாங்க. இதை வந்து எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போக போகிறது தெரியல. அது ஒரு ஃபியர். அதுக்கப்புறமா வந்து ரஷ்யா உக்ரைன் வார். ஏண்டா அமெரிக்காவும் ரஷ்யாவும் வார் மாதிரி தான் இப்போ. ஏண்டா அதிக அளவான போர் தளவாடங்களை கொடுத்துருக்காங்க உக்ரைன்கிட்ட. ஸோ அந்த ஒரு ஃபியர் இருக்குது. இது மறைமுகமாக நடக்கிற விஷயம் கோல்டில் இண்டிகேட் பண்ணும். இப்போ 3400 பக்கம் போயிட்டுருக்கு, பார்க்கலாம். அது பிட்காயின் வந்து 1,17,196, 1,23,236 தான் லைஃப் டைம் ஹை. அது அந்த பக்கம் போயிட்டுருக்கு. க்ரூடு வந்து 65.73, அது லைட்டாக ஏறின சேர்ந்து இருக்குது. சரியா? இதெல்லாம் வந்து டேட்டாஸு. டெக்னிக்கலாக பார்த்துருவோம். நிஃப்டி வந்து ஒரு ரைசிங் சேனல் மேலே போட்டு போனது, கீழே சப்போர்ட்டில் அழகான ஒரு க்ரீன் கேண்டில் 100+ கேண்டில் போட்டிருக்கு. இதிலிருந்து தொடர்ந்து போவதற்கான அறிகுறிகள் இருக்கிறது. என்னென்ன அறிகுறி? குளோபல் மார்க்கெட் நல்ல பாசிட்டிவாக இருந்துகிட்ருக்கு. ஏடிஆர் பாசிட்டிவில் இருக்குது. இது நம்ம மார்க்கெட் நேற்று பாசிட்டிவாக தான் இருந்தது. மற்றபடி ரிசல்ட்ஸ் மெயினாக, அதாவது டிசிஎஸும் எஸ்எல் டெக்கும் ரிசல்ட் வரும்போது அது இறங்குச்சு. ரிலையன்ஸ் வந்து இறங்கியிருக்கு. இது ஒரு நெகட்டிவ். ரிலையன்ஸ் மட்டும் நேற்று சப்போர்ட் பண்ணி இருந்தால் மார்க்கெட் இன்னும் 200+ போயிடும். நேற்று மட்டும் 75 வெயிட்டேஜஸ் வந்து ரிலையன்ஸ்னால் குறைக்கப்பட்டிருக்கிறது. 75 45 சரியாக தெரியல, சரி பார்த்துக்கிறேன்னா நீங்களும் பார்த்துங்க. ரிலையன்ஸ் இப்போவும் 4.5% ஏடிஆரில் டிஆர்சியில் 4.5% டவுன் காமிக்குது. ஸோ ரிலையன்ஸு இன்றைக்கி ஒரு வேளை ரெக்கவர் ஆகி அந்த இதை மாற்றம் வந்ததாலும் மற்றதெல்லாம் மார்க்கெட் ஏறினாலும் கண்டிப்பாக மார்க்கெட் மேல் நோக்கி போகும். சரி, இன்றைக்கி என்ன நடக்கலாம்ங்கிறதுக்கு வந்து அப்சைட் இப்போதைக்கு ஒரு கீழே இருந்து பவுன்ஸ் பேக் ஆகலாம் தான். அதே நேரத்தில் வந்து மார்க்கெட் வந்து அப்படியே திரும்பி மேலே ரொம்ப ஃபோர்ஸில் போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஆகலாம். அதே நேரத்தில் ரொம்ப கவனத்துடன். ஏன்னு சொன்னால் வாலட்டைல் நேற்றே பார்த்துங்க 200 பாயிண்ட்ஸு கீழே இருந்து வெறும் 40 நிமிஷத்தில் ஏறிச்சு. அதே மாதிரி ஒரு 40 நிமிஷத்தில் கீழே இறக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ரொம்ப கவனத்துடன் ட்ரேட் பண்ணணும்.